ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Third one, recursion. Recursion means a function calling itself repeatedly until a condition is met. ஸோ ரெக்ரஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரெக்ரஷன் கால் பண்ணிக்கும். யூஸ்டு ஃபார் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபேக்டோரியல், ஃபிப்னோசி. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரெக்ரஷன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், if factorial of n colon if n double equal to 1 colon return 1. next return n into factorial of n minus 1 print factorial of 5. இதில் டெஃப்ன்றது கீவேர்ட், ஃபேக்டோரியல் வந்து யூஸராக கொடுக்குற ஃபங்க்ஷன் நேம். nல இப்போ 5 எடுத்துக்கும். நெக்ஸ்ட் if n double equal to 1, nல 5 இருக்கு, 5 double equal to 1 செக் பண்றாங்க, கண்டிஷன் become false. false அதான் உனக்கு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும். ரிட்டர்ன் nல இப்போ 5 இருக்கும், ரிட்டர்ன் 5 into factorial of n minus 1. இப்போ திரும்பி நான் ஃபங்க்ஷன் உள்ள கால் பண்ணியிருக்கேன். factorial of n minus 1, nல 5 இருக்கு, 5 minus 1 4, factorial of 4. இப்போ nக்கு 4 எடுத்துக்கும், 4 double equal to 1 செக் பண்றாங்க, கண்டிஷன் become false. false அதான் உனக்கு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் 4 into factorial of 4 minus 1. திருப்பி ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன், 4 minus 1 3. இப்போ nல 3 இருக்கும், 3 double equal to 1 செக் பண்றாங்க, கண்டிஷன் become false. false தான் உனக்கு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் 3 into factorial of 3 minus 1. 3 minus 1 2, திருப்பி ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன், இப்போ nல 2 இருக்கும், 2 double equal to 1 செக் பண்றாங்க, கண்டிஷன் become false. false தான் நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். 2 into factorial of 2 minus 1. இப்போ nல 1 இருக்கு, 1 double equal to 1, கண்டிஷன் becomes 2. ட்ரூ ஆன்சா இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணல ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஃபேக்டோரியல் ஆஃப் 2. ஃபேக்டோரியல் 2 என்ன பண்ணும்? ரிட்டர்ன் 2 into ஃபேக்டோரியல் ஆஃப் 1. ஃபேக்டோரியல் 1 ஓட வேல்யூ என்ன? 1. 2 into 1 2. ஸோ ஃபேக்டோரியல் 2 ஓட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் 3. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 3 into ஃபேக்டோரியல் ஆஃப் 2. ஃபேக்டோரியல் ஆஃப் 2 ஓட வேல்யூ என்னன்னா 2. ஸோ அப்போ 3 into 2 6. ஸோ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 3 வந்து 6. நெக்ஸ்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் 4. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 4 into ஃபேக்டோரியல் ஆஃப் 3. ஃபேக்டோரியல் ஆஃப் 3 ஓட வேல்யூ என்ன? 6. அப்போ 4 into 6 24. ஸோ the factorial of 4 வந்து 24. நெக்ஸ்ட் இப்போ factorial of 5. 5 into factorial of 4. factorial of 4 என்ன வேல்யூ? 24. ஸோ அப்போ 5 into 24 120. Fourth one, lambda functions. A lambda function is a small anonymous function written in single line. So lambda function ரொம்ப ஸ்மாலா இருக்கும். இது வந்து anonymous function சொல்லுவோம். anonymous functionனா nameless function. நம்ம single lineல இதை ரைட் பண்ணலாம். syntax lambda arguments colon expression. lambdaன்றது keyword, arguments வந்து parameters மாதிரி. next colon expression. expressionனா combination of operators and values. example, square equal to lambda x colon x into x print of square of 5. ஸோ எக்ஸ் வந்து இப்போ 5 எடுத்துக்கும், லாம்டா வந்து கீவேர்ட், எக்ஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ். எக்ஸில் இப்போ 5 இருக்கு, 5 கோலன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், 5 into 5 25. ஸோ பிரிண்ட் ஸ்கொயர் ஆஃப் 5. ஸோ அவுட்புட் இஸ் எனக்கு 25 வரும். அனதர் எக்ஸாம்பிள், ஆட் ஈக்குவல் டு லாம்டா ஏ கமா பி கோலன் ஏ பிளஸ் பி பிரிண்ட் ஆட் ஆஃப் 10 கமா 20. லாம்டான்றது கீவேர்ட், ஏ கமா பி, ஏல 10 பில 20 எடுத்துக்கும், கோலன் ஏ பிளஸ் பி, இது எக்ஸ்பிரஷன், 10 plus 20 30. ஸோ அவுட்புட் இஸ் 30. நெக்ஸ்ட் ஸ்கோப். Scope refers to the region where a variable is accessible. So variable எந்த ரீஜியன்ல இருந்தா access பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல மொத்தம் 2 types இருக்கு. Local scope variable, global scope variable. Local scope variableனா it's declared inside the function. நான் ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணா என்னால ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அவுட்சைட் த ஃபங்க்ஷன் என்னால யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் global scope variableனா it declare outside the function. நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன்னா என்னால இன்சைட் த ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண முடியும், அவுட்சைட் த ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண முடியும். It accessible anywhere. எக்ஸாம்பிள், x equal to 10. 10 என்ற வேல்யூ நான் x என்ற வேரியபிள் ஸ்டோர் பண்றேன், def show off. ஸோ defன்றது கீவேர்ட், showன்றது ஃபங்க்ஷன் நேம். y equal to 5. 5 என்ற வேல்யூ நான் y என்ற வேரியபிள் ஸ்டோர் பண்றேன், print inside of x, y. ஸோ print மெத்தட் யூஸ் பண்ணி இன்சைட்ன்ற டெக்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும், x, y. xல 10 இருக்கு, yல 5 இருக்கு, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இது எப்படி ரன் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் நேம் வச்சு, ஷோன்றது ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணா எனக்கு இன்சைட் 10, yன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஷோ மெத்தட் கீழே print outside, x. outside இருந்து எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும், xல 10 இருக்கு, 10 அப்படியே பிரிண்ட் ஆகும். இதே நான் x, y கொடுத்திருந்தேன்னா எனக்கு y பிரிண்ட் ஆகிருக்காது, எனக்கு எரர் வந்திருக்கும். ஏன்னா இதில் இன்சைட் த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் yன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த எபிசோட் டாஸ்க் தான். இந்த எபிசோட் டாஸ்கோட ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.